ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல புதுசா டிரைவிங் லைசென்ஸ் அப்ளை பண்றவங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க சிங்கப்பூர்ல டிரைவிங் லைசென்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டிரைவிங் ஸ்கூல் இருக்கு. ஒபில இருக்கு, அடுத்து வந்து புக்கிபாத்தால இருக்கு, அப்புறம் உட்லேண்ட்ஸ்ல இருக்கு. 3 டிரைவிங் ஸ்கூல் இருக்கு. இது 3ல நீங்க எதுல வேணாலும் வந்து டிரைவிங் லைசென்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். கிளாஸ் 3 இருந்தாலும் சரி, 3சியா இருந்தாலும் சரி. இது இந்த 3 ஸ்கூல்ல நீங்க எங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்றதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ஒரு அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணி தான் நீங்க வந்து போற மாரி இருக்கும். நீங்க டைரக்ட்டா வந்து முடியாது. நீங்க வந்து டைரக்ட்டா போற மாரி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து அப்பாயின்ட்மென்ட் கேட்பாங்க. உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் இருக்கா? அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்பாயின்ட்மென்ட் இல்லன்னா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க எந்த ஸ்கூலா இருந்தாலும் சரி, அப்பாயின்ட்மென்ட் போட்டு தான் நீங்க வந்து போற மாரி இருக்கும். அப்பாயின்ட்மென்ட் இல்லாம நீங்க வந்து டைரக்ட்டா முடியாது. போனீங்கன்னா தான் அவங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்பாயின்ட்மென்ட் வந்து மஸ்ட் தேவை. இந்த அப்பாயின்ட்மெண்ட் வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல புக் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன். அ இப்போதைக்கு நான் வந்து அ ஒபில உள்ளதுக்கும், புக்கிபாத்தால உள்ளதுக்கும் நான் வந்து அப்பாயின்ட்மெண்ட் எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். வாங்க பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க மொபைல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு சிடிசி அப்புட்ன்னு வந்து அப்பாயின்ட்மெண்ட் புக்கிங்ன்னு வந்து என்டர் பண்ணி உள்ளே போய்க்கங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கிறதுல இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா, எந்த டேட் வந்து அவைலபிள் இருக்கோ அந்த டேட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இங்கே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 20 வந்து நமக்கு வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த ஜூலை 20, 21 வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ வந்து ஜூலை 20 வந்து புக் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த டைம் வந்து போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்கள் வேலையை பொறுத்து இருக்கும். இப்போ நம்ம வந்து 4:30 வந்து புக் பண்ணுவோம். 4:30 வந்து சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அடுத்து வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து அந்த அப்பாயின்ட்மெண்ட் டேட் வந்து உங்களுக்கு வந்து வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்பாயின்ட்மெண்ட் இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நோட்டி உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மெண்ட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து அப்பாயின்ட்மெண்ட் வந்து புக் பண்ணோம். அடுத்து வந்து இப்போ நம்ம புக்கிபாத்தாக்குள்ள உள்ள ட்ரைவிங் ஸ்கூலுக்கு எப்படி நம்ம வந்து அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிபிடிசி அப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னு போடுங்க. அப்படின்னு என்ட்ரு பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா புக் அப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோட்டி இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதத்துக்கான இது வந்து அப்பாயின்ட்மெண்ட் ஸ்லாட்டு கிடையாது. நெக்ஸ்ட் மந்த்து கொடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் மந்த்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை 6, 7 இருக்குது. நம்ம வந்து இப்போ ஜூலை 6 வந்து கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டைமில் வேணும் அப்படிங்கிறது வந்து வரும். நீங்கள் வந்து எந்த டைமில் வந்து அவைலபிளாக இருக்கீங்களோ அந்த டைமை வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து 4:30 கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் ப்ளஸ் வந்து உங்களுடைய பர்மிட்டில் லாஸ்ட் 4 டிஜிட் அந்த இதை வந்து நீங்கள் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு மெயில் வரும். அந்த மெயில் வந்து எந்த டேட்டு எந்த டைம் அப்படிங்கிறது கரெக்டாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவங்கள்ட்ட காட்டினீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன பர்பஸ்க்காண்டி போயிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து அப்பாயின்ட்மெண்ட் வந்து புக் பண்ணணும். இந்த மாதிரி வந்து க்ரீன் கலரில் டிக் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து பேசலாம் சேரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.